அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/7/2024 இன்று புதன்கிழமை, சுபமுகூர்த்த நாள், பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமையவும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்று காலை 7:45 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:51 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:31 வரை சித்தயோகம் உள்ளது. அதன் பின்னர் அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகமும் மீண்டும் முழு நாளும் சித்தயோகமும் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரத்திலே தொழிலிலே அதிரடியான முன்னேற்றம் உண்டு. நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதனால் யோகமான நாள். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். பயணங்கள் நன்மைகளை தரும். சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் மனதைரியம் கூடும். சில விஷயங்களிலே துணிந்து காரியத்திலே இறங்குவீர்கள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பழைய சொத்துக்களை விற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகன யோகம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, சூரிய பகவான் சாதகம் இல்லாமல் இருப்பதனால் சில விஷயங்களிலே அவசரம் காட்டிவிட்டு அதுக்கப்புறம் வருந்துவீர்கள். பொறுமையாக செயலாற்ற வேண்டிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே மறைமுக எதிர்ப்பு போட்டிகள் இருக்கும். சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். செவ்வாய் பகவானால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள்.
வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில சந்தேகங்கள் வந்து போகும். பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போவது நல்லது. சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அறிமுகமில்லாத நபர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே பண்ணுவதற்கு நல்ல சகுனம் அறிகுறி தென்படுகின்ற நாள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் போன்றவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. கடகராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அஷ்டமத்து சனி நடப்பதனால் சனி பகவானால் சில விரயங்கள் வந்து போகும். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு, உங்களுக்கு அன்பானவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். பயணங்கள் நன்மைகளை தரும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இருந்தாலும் சில சிக்கல்களும் அந்த வாய்ப்பிலே இருக்கும். அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 3. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் வரும் நாள். சூரியன் பகவான் 11ஆம் இடத்திலே உங்களுக்கு அனுசரணையாக அனுகூலமாக இருப்பதனால் வழக்கு, கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்த தம்பதிகளுக்கு, இல்லை அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். உத்தியோகம் வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணை பரீட்சைகளிலே பெறுவீர்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 1. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எதிர்பாராத பணவரவு உண்டு. காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்திலே இருந்த மறைமுக போட்டி விலகும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 4. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருப்பதனால் வீண் விரயங்கள், செலவுகள் கூடும். வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை வாங்காதீர்கள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் போன்றவற்றை எடுப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு சில சொந்தங்களுடன் பிரச்சனைகள் வந்து போகும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில காலதாமதங்கள் ஏற்படும். எல்லாம் நன்மைக்கேன்னு இருக்க வேண்டிய நாள். வாகனங்களால் திடீர் செலவு உண்டு. கலைஞர்களுக்கு சக கலைஞர்களிடமிருந்து மறைமுக போட்டி, சில நெருக்கடிகள் எல்லாம் வந்து போகும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 7. விருச்சிகம் ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். கேது பகவானால் வியாபாரத்திலே, தொழிலிலே முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்குவதற்கான யோகம் சிலருக்கு அமையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, மன உறுதியான நாள். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தன்னம்பிக்கை கூடும், மனதைரியம் கூடும். பண்ணலாமா வேண்டாமா என்று யோசித்த சில விஷயங்களிலே தைரியமாக இறங்குவீர்கள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அனுகூலமான நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வந்து போகும். அவர்களுக்காக சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து போகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு குறையும். வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய வாய்ப்பு உள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாம். யோகமான நாள். தாய் வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் தீரும். வியாபாரிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண்
2. கும்பம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருப்பதனால் சில விஷயங்களை எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதுக்குள்ள பெரிய ப்ரோக்ரஸ் வராது. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும், நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கிங்க. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு பிரச்சனைகள் கூடும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள் குழந்தைகளால் பெருமை அடையும் நாள். மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 6. மீனம் ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பயணங்களால் நன்மைகள் உண்டு. வாகனங்களை விற்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கு நல்ல சகுனம் சமிகை தெரிகின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல அனுகூலமான நாள். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், யோகத்தை தரும். அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடிய நாளாக இருக்க ஸ்ரீ காளியம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.